எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் February 27th கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். February 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆன்சரை இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? ஆன்சர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. எங்கு அமைக்கப்படும் அஞ்சலையம்மாள் அறிவுலக கட்டடத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கடலூர். கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவரான பெர்கே பிராண்டே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் உலக பொருளாதார மன்றம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026-27 நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என EY நிறுவனம் கணித்துள்ளது? ஆன்சர் 6.8% to 7.2%. இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சமீபத்தில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 17 ஒப்பந்தங்கள். பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1988ஆம் ஆண்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செபிய. தர்மாகார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் ஜப்பான். உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் February 27th. இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். February 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் குவாட் பார்ப்போம் இல்லையா? இன்றைக்கி என்ன குவாட் அப்படின்னா, யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க். அதாவது நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ஒரு வலிமையான ஒரு நபர் தான் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அதை மீண்டு வர முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சவாலான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்து தான் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கர், வலிமையான ஒரு ஆளாக இருந்தனால தான் அதெல்லாம் கடந்து வர முடிஞ்சது இப்போ வரைக்கும். ஸோ இப்போயும் அதை பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் உங்களால் கடந்து வர முடியும். உங்களோட திறமையை நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்புறதை விட ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். டிஃபென்ஸ் டாபிக். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ஹெலிகாப்டர் எது? ஆன்சர் பிரஷந்த். ஸோ பிரஷந்த் அப்படிங்கிற பேரில் தான் உள்நாட்டிலே முதன்முறையாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்க ஒரு ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர் தான் பிரஷந்த் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த பிரச்சண்ட் ஹெலிகாப்டர் பற்றி பார்க்குறோன்னா, இந்த ஹெலிகாப்டரில் நம்ம இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். பிரச்சண்ட் அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர், இது தாக்குதல் ரக ஹெலிகாப்டர். இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஃபஸ்ட் டைம் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ஹெலிகாப்டர். யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அந்த நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. ஸோ இந்த பிரச்சண்ட் அப்படிங்கிறது ஒரு தாக்குதல் ஹெலிகாப்டர்னு பார்க்குறோம். இது நைட் டைமில் கூட யாருக்கும் தெரியாமல் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்லேருந்து நீங்கள் வானத்துலேருந்து நிலத்துக்கும், அதே மாதிரி வானில் உள்ள பிற இலக்குகளுக்குமே நீங்கள் ஏவுகணைகளை லான்ச் பண்ணலாம், ராக்கெட்டுகளை லான்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டரில் 20 மில்லிமீட்டர் துப்பாக்கியுமே இடம்பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ். உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அர்னாலா. அடுத்து, இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான அருங்காட்சியக கப்பல் எதுனா INS குல்தார். அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடிய இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னா அரிஹந்த். நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அரிகாட். 3வது கப்பல் அரிராமன். 4வது கப்பல் S4 ஸ்டார் பாலிஸ்டிக் நீர்மூழ்கி கப்பல் தான். இந்த S4 ஸ்டார் அப்படிங்கிறது அணுசக்தினால் இயங்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கு. வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிய அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி எது? ஆன்சர் ECI நெட். இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா? இந்திய தேர்தல் ஆணையம் ECI நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. எதுக்காக அப்படின்னா, இப்போ வாக்குப்பதிவு செய்கிறாங்க இல்லையா, அது அப்புறம் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது யார் யாருக்கு எவ்வளோ வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு, இந்த விவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ECI நெட்டு. விஜில் ஆப் அப்படிங்கிறது இப்போது
எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு தான் ஓட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கறது, பரிசு கொடுக்கறது, அதே மாதிரி கட்டாயப்படுத்துறது இந்த இந்த கட்சிக்கு தான் போடணும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, அதை மக்கள் பார்க்குறாங்கன்னா அதை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டா எலெக்ஷன் கமிஷன் வந்து உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு தான் சி விஜில் ஆப். அடுத்து சுவிதா ஆப். இப்போது வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, கேண்டிடேட்ஸ் அவங்க ஒரு தொகுதியில் நிற்பாங்கல்ல, அப்போ அதுக்கு பிரச்சாரம் செய்யணும் இல்லையா, அப்போ எந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல இன்றைக்கி வந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம், இவ்வளோ நேரம் பண்ண போகிறோம், இந்த இடத்துல கூட்டம் கூட போகிறோம், இங்கே வந்து கட் அவுட் வைக்க போகிறோம், இந்த மாதிரி அவங்க முன்கூட்டியே இந்த கூட்டங்கள் நடத்துறது, அந்த பேரணிகள்லாம் நடத்துவாங்களே, அதுக்கெல்லாம் முன்கூட்டியே அனுமதி பெறுவதற்காக சுவிதா ஆப். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். இதில் வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இசிஐ நெட். இது வந்து வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்கன்னா ஞானேஷ்குமார். இப்போ ரீசெண்டாக தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, ஸோ அதையொட்டி ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 5,67,07,380 இருக்குது. அதுலேயும் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 2.89 கோடி பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 2.77 கோடி பேர் தான் இருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 7,617 வாக்காளர்கள் இருக்காங்க. 85 வயதை கடந்தவங்க 8 லட்சம் பேரும், 100 வயதை கடந்தவங்களில் 2,530 பேரும் வாக்காளர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதில் நம்ம எதில் ஓட் பண்ணுறோம், அந்த வாக்குப்பதிவு இயந்திரம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக தானே நம்ம ஓட் பண்ணுறோம். அப்போது அந்த வேட்பாளர்களோட புகைப்படம்லாம் ஒட்டியிருப்பாங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து அதை கலர் புகைப்படமாக மாற்றிருக்காங்க. வண்ணமாக இருக்கும். அடுத்து பெரிய அளவில் பெரிய சைஸ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக இப்போ நம்ம மக்களாட்சின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். இது நியூவாக வந்தது கிடையாது இந்த ஐடியா. ஏற்கனவே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10ஆம் நூற்றாண்டுலேயே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குட ஓலை முறையானது இருந்திருக்கு. ஸோ அங்கே தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பானையில் வந்து ஓலையில் எழுதி தலைவரோட பேரை எழுதி போட்டு அதில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி முறை வந்து சோழர்கள் ஆட்சியிலே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குன்னா 234 பேரவை தொகுதிகள் இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக தாய்மை அப்படிங்கிற செயலியானது தொடங்கியிருக்காங்க. மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் அதுக்கான அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேர்வுக்களம் அப்படிங்கிற ஆப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் வேர்ல்டு அண்ட் இன்டர்நேஷ்னல். ஆப்கானிஸ்தானுடன் நேரடி போர் தொடங்கிவிட்டதாக எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ரெண்டுமே நம்மளோட இந்தியாவுடைய அண்டை நாடுகள். இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரீசெண்டாக தான் 2 நாடும் தாக்குதல் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். கொஞ்சம் அமைதியை எட்டியிருக்கோம். இப்போ மறுபடியும் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு அடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேலே வான்வழி தாக்குதல் நடத்தி இப்போ அஃபீஷியலாக வாருக்குள்ளே நுழைவதாக பாகிஸ்தான் வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ கவனிங்க, நம்ம இந்தியா இருக்குது, இந்தியாவுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ரெண்டுமே நம்மளுடைய அண்டை நாடு, ரெண்டுமே நம்ம கூட வந்து பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரி தான். இப்போ இந்த 2 நாடுகளுக்கும் இடையே பார்த்திங்கன்னா போர் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. நேரடி போர் தொடங்கியிருப்பதாக பாகிஸ்தான் வந்து அதிகாரப்பூர்வமாக இப்போது அறிவிச்சிருக்காங்க. தலிபான்கள் பாகிஸ்தானில் வந்து ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி தானே நடக்குது. அங்கே தலிபான் படைகள் வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய அடுத்து அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக பாகிஸ்தான் அங்கே வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆப்ரேஷன் கசாப் லில் ஹக் அப்படிங்கிற பேரில் ஆப்கானிஸ்தானுடைய காபூல், கந்தஹார், பக்தியா இந்த மாதிரி ஒரு பகுதிகளில் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இப்போ தான் இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஆதி காலத்திலே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே வந்து 2211 கிலோமீட்டர் நீளத்துக்கு துரந்தி எல்லைக்கோடு இருக்கு. ஸோ இதை ஆப்கானிஸ்தான் இது வரைக்கும் அங்கீகரிக்கலை. இது வந்து அப்பையிலேருந்தே ஒரு பகைக்கான காரணமாக இருந்துட்டு வருது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே. பாகிஸ்தானுடைய தலைநகர் எதுனா இஸ்லாமாபாத். அங்கே பிரதமர் வந்து ஷாஃபாஸ் ஷெரீப்.
அடுத்து ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம் வந்து காபூல். பிரதமர் வந்து முல்லா முகமது ஹசன் அகுந்த். நேஷனல் 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உள்ளது? ஆன்சர் 891. ஸோ இப்போ 2025ல் ஆசிய சிங்கங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. அதன்படி எத்தனையாக இருக்குன்னா 891. அதுலேயும் ஆசிய சிங்கங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் குஜராத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக கிர் தேசிய பூங்கான்னு பார்த்துருப்போம் இல்லையா, அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை வந்து 891 இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த குஜராத் பார்க்குறோம் இல்லையா, ஆசிய சிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் குஜராத்ன்னு சொல்லிட்டு. அந்த குஜராத்தில் லாஸ்ட் 2 இயர்ஸில் 322 சிங்கங்கள், ஆசிய சிங்கங்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2024 165 சிங்கமும், 2025 148 சிங்கம், மொத்தமாக 322 சிங்கங்கள் உயிரிழந்திருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்பு நடத்தினதன்படி மொத்தமாக எத்தனை டால்ஃபின்கள் இந்தியாவில் இருக்குன்னா 6327 டால்ஃபின்கள் இருக்குது. பறவைகள் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 798 பறவை இனங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு 2022ஆம் ஆண்டு புலிகள் கணக்கெடுப்பின்படி நம்ம நாட்டில் மொத்த புலிகளோட எண்ணிக்கை 3682 இருக்குது. உலகிலே மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமான புலிகள் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் நேஷ்னல் டாபிக்கு. சமீபத்தில் எந்த நாட்டிடமிருந்து இந்தியாவிற்கு 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன? ஆன்சர் போட்ஸ்வானா. ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாலேருந்து இந்தியாவுக்கு இப்போ 8 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிவிங்கி புலிகளை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்கீம்ங்கிறது 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். ஏன்னா 70 வருஷத்துக்கு முன்னாடியே சிவிங்கி புலிகள் இனம் அப்படிங்கிறது இந்தியாவில் அழிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் இங்கே அந்த சுற்றுச்சூழல் சமநிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிவிங்கி புலிகளை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி நமீபியாலேருந்து ஃபஸ்ட்டு வந்து சிவிங்கி புலிகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காலேருந்து புலிகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதை அடுத்து 3வது கட்டமாக பார்த்திங்கன்னா போட்ஸ்வானாலேருந்து சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிவிங்கி புலிகள் கொண்டு வந்து எங்கே வளர்க்க விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் தான் வளர்க்க விட்டுருக்காங்க. போட்ஸ்வானாலேருந்து 8 சிவிங்கி புலிகளில் 6 ஆண் சிவிங்கி புலிகள், 2 பெண் சிவிங்கி புலிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம நாட்டில் உள்ள சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை எத்தனையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 47ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம நாட்டில் 70 வருஷத்துக்கு முன்னாடியே சிவிங்கி புலிகள் இனம் வந்து அழிஞ்சிருச்சு. 2022 நமீபியாலேருந்து 8 சிவிங்கி புலியும், தென்னாப்பிரிக்காலேருந்து 2023 12 சிவிங்கி புலிகளும் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சிவிங்கி புலி தான் உலகத்திலே வந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் ஒரு உயிரினம் வந்து கொண்டு வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்தியாவில் இந்த சிவிங்கி புலிகள் திட்டத்துக்காக தான் ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து நம்ம ஆசிய கண்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சிவிங்கி புலிகளை. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் நிதி சிப்பர். ஸோ இப்போது நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை குழு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். இது வந்து 2015 ஜனவரி 1 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ நரேந்திர மோடி தான் தலைவராக இருக்காங்க. அதே மாதிரி இதோட துணை தலைவராக சுமன் பெரி இருக்காரு அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் இருந்திருப்பார். அவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது நிறைவடையுது. ஸோ அதை அடுத்து நிதி சிப்பரை வந்து கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நிதி சிப்பர் என்பவங்களுக்கு. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் தான் இப்போ பார்க்குறோம். நிதி ஆயோக் அப்படிங்கிறதுல நிதி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதான் வந்து நிதிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். ஸோ நிதி ஆயோக் திட்டக்குழுவை நீக்கிட்டு தான் 2015 தொடங்கியிருப்பாங்க. இப்போது இதோட சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரியாக நிதி சிப்பருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. இவங்க 1994ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ சிஇஓ இருக்கக்கூடிய பிவிஆர் சுப்பிரமணியம் அவருடைய பதவிக்காலம் வந்து February 24 நிறைவடைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். மத்திய மறைமுக வரிகள் வாரியத்தோட தலைவராக விவேக் சதுர்வேதியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்துடைய நிர்வாக இயக்குநராக ராமகிருஷ்ணன் சந்திரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
இந்திய ரிசர்வ் வங்கியுடைய புதிய இயக்குனர் உஷா ஜானகிராமன். ஓஎன்ஜிசியோடைய தலைவராக அருண்குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து புதிய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ உடைய நிர்வாக இயக்குனராக ரவி ரஞ்சன். கோல் இந்தியா நிறுவனத்துடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக பி சாய்ராம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய இராணுவ அகாடமியில் தேர்ச்சி பெற்ற முதல் பெண் அதிகாரி யாருன்னா சாய் ஜாதவ். ஏர்டெல் இந்தியாவுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக சஷ்வத் சர்மா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐநா அகதிகள் முகமையோட தலைவராக பர்ஹம் சாலி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். வாயு சக்தி விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் தான் வாயு சக்தி அப்படிங்கிற விமானப்படை பயிற்சி நடைபெற்றிருக்கு இந்திய விமானப்படை சார்பில். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூட பார்த்துருப்போம் இல்லையா, பிரச்சந்த் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் ஹெலிகாப்டரில் நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் பயணம் மேற்கொண்டாங்க முதன்முறையாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாயு சக்தி விமானப்படை பயிற்சியில் தான் அந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஹெலிகாப்டரில் பயணிச்சிருப்பாங்க குடியரசுத் தலைவர். ஸோ இந்திய விமானப்படை சார்பில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரானில் தான் வாயு சக்தி விமானப்படை பயிற்சி நடைபெற்றிருக்கு. 2025 அக்டோபரில் இப்போ ரீசெண்டாக ஹரியானாவில் அம்பாலா விமானப்படை தளத்தில் ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து தேஜ்பூர் விமானப்படை தளத்தில் சுஹோய் 30 MKI போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருப்பாங்க நம்ம திரௌபதி முர்மு அவர்கள். இதில் உங்களுக்கு கொஸ்டின், ரஃபேல் போர் விமானம் வந்து நம்ம எந்த நாட்டுக்கிட்டேருந்து பை பண்ணியிருக்கோம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். ரீசன் நியூஸ். ஹரிமோ சக்தி அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெறுது. ஸ்லினக்ஸுங்கிற பேரில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடக்குது. அடுத்து டெசர்ட் நைட் அப்படிங்கிற பேரில் இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையே முத்தரப்பு வான் போர் பயிற்சிங்கிறது நடக்குது. இந்தியா பிரான்ஸுக்கு இடையே வருணாங்கிற பேரில் கடற்படை பயிற்சி, கருடாங்கிற பேரில் விமானப்படை பயிற்சி, அடுத்து சக்திங்கிற பேரில் இராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா டெசர்ட் சைக்ளோனுங்கிற பேரில் இராணுவ பயிற்சியும், டெசர்ட் ஈகிள் அப்படிங்கிற பேரில் விமானப்படை பயிற்சியும் நடத்தப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. ஸோ இலவச எரிவாயு திட்டம் அல்லது என்ன ஸ்கீம் சொல்லுவோம் நம்ம? PM உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? PM உஜ்வாலா திட்டம்ங்கிறது கிராமப்புறங்களில் பெண்கள் வந்து விறகு அடுப்பு அந்த மாதிரி தானே சமைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுத்து அதுக்கான ஃபஸ்ட்டு சிலிண்டரும் இலவசமாக கொடுக்குறது. எல்பிஜி கனெக்ஷனை வந்து கொடுக்கணும். எல்பிஜினா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீயாக அந்த அடுப்பும் ஃபஸ்ட்டு சிலிண்டரும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வர சிலிண்டருக்கு மானியமும் கொடுக்குறாங்க. ஸோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016 மே 1 லான்ச் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு கட்டம். 2வது கட்டம் வந்து ஆகஸ்ட் 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமை தமிழ் நேமலையும் கொடுத்து கேட்கலாம், உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாகவும் PMUY அப்படின்னும் கேட்கலாம், அல்லது உஜ்வாலா திட்டம் அப்படின்னும் கேட்கலாம். இது எந்த மினிஸ்ட்ரினால் செயல்படுத்தப்படுது? இது என்னது? எரிவாயு. அப்படி தான், எரிவாயு தானே வருது. ஸோ அப்போது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தான் இந்த ஸ்கீமை செயல்படுத்துகிறாங்க. ஸோ கிராமப்புற ஏழை பெண்களுக்காக இலவசமான எரிவாயு இணைப்பை வழங்கணும். ஏன்னா இப்போது விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் இந்த மாதிரி எரிபொருட்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு டைமும் கன்சியூம் ஆகுது அந்த பெண்களுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த புகை ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த விறகு அடுப்பு சமைக்கும் போது அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் அது ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால தான் எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டமானது லான்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 41 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்பிஜி கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜல்ஜீவன் திட்டம். இது நம்ம எல்லாரும் பார்த்தது தான். இந்த அனைத்து வீடுகள்லையுமே குழாய் மூலமாக குடிநீர் வசதியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜல்ஜீவன் ஸ்கீமை 2019 ஆகஸ்ட் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜல்சக்தி அமைச்சகத்தினால தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது, டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த ஸ்கீமில் 100% வீடுகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன் கொடுத்தது, டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது? வடகிழக்கு மாநிலம். முதல் வடகிழக்கு மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேச மாநிலம்.
ஏற்கனவே புதுச்சேரி, தெலுங்கானா, குஜராத், கோவா, அந்தமான் நிக்கோபார், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேச மாநிலம் இங்கெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் எல்லா வீடுகள்லையுமே டேப் வாட்டர் கனெக்ஷனுங்கிறது கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் 1.1 கோடிக்கும் அதிகமான பேருக்கு வந்து டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அல்லது லக்பதி திதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு பார்க்குறோம் இல்லையா? சுய உதவி குழுக்கள சேர்ந்த பெண்கள். அவங்கள்ல ஒரு 3 கோடி பேர வந்து அம் அதாவது லட்சாதிபதிகளாக மாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசென்ட்டா கூட இந்த இலக்க வந்து 6 கோடியாக மாத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சது. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சாங்கன்னு சொல்லிட்டு கூட ரீசென்ட்டா பார்த்திருப்போம். ஸோ எந்த மினிஸ்ட்ரியின் கீழ் இது செயல்படுத்தப்படுதுன்னா, மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் தான். ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள சேர்ந்த பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி குடுக்குறது, அவங்களுக்கு கடன் வசதி, மானிய வசதி குடுத்து, அவங்களுடைய பொருளாதார நிலைய மேம்படுத்தி லட்சாதிபதியா மாத்தணுங்கிறது தான் இந்த ஸ்கீம். தமிழ்நாட்டுல 3.3 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் மூலமா 5.6 லட்சம் லட்சாதிபதி சகோதரிகள் உருவாயிருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி. நடப்பு 2025-26ஆம் நிதியாண்டில் 3ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? என்பது 7.8% அதிகரிச்சிருக்கு. ஒரு நிதியாண்டு அப்படின்னா, இப்போ 2025-26ஆம் நிதியாண்டுனா 2025 ஏப்ரல் 1லேருந்து 2026 மார்ச் 31 வரைக்கும். இந்த 1 இயர் தான் நம்ம ஒரு நிதியாண்டுன்னு சொல்றோம். அதுல 3வது காலாண்டு அப்படின்னா, அக்டோபர் டூ டிசம்பர் வரையிலான இந்த 3 மாத காலத்த தான் 3ஆம் காலாண்டுன்னு பார்க்குறோம். இந்த 3வது காலாண்டுல நம்ம இந்தியாவுடைய குரோத் வந்து 7.8% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2வது காலாண்டு, முதல் காலாண்டோட குரோத் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது இப்போ திருத்தியிருக்காங்க கொஞ்சம். எப்படி ஏன் திருத்துனாங்க அப்படின்னா, எப்படி குரோத் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் இயர மாத்திட்டாங்க. ஸோ இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்போ படிக்கும்போது உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2% இப்போ போன வருஷம் எடுத்த மார்க்க விட, இந்த வருஷம் நீ 2% உன்னுடைய மார்க்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்க. குரோத் எட்டியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. எத வச்சு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்றோம்? போன வருஷம் மார்க் எடுத்தத விட இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ போன வருஷத்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த வருஷம் 2% உன்னோட மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி எக்கனாமிக் குரோத்தும் ஒரு வருஷத்த பேஸ் பண்ணி வச்சு தான் அத விட இந்த வருஷத்துல இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பேஸ் இயரா எத வச்சிருந்தோம் பொருளாதார கணக்கிடுதலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011-12 பேஸா வச்சு தான் அந்த வருஷத்த விட இந்த வருஷம் நம்ம இவ்ளோ குரோத் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வளர்ச்சிய கணக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த 2011-12 அப்படிங்கிற பேஸ் இயர மாத்திட்டாங்க. என்ன இயரா மாத்திட்டாங்கன்னா, 2022-23 தான் இனிமே பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2022, 23ல எப்படி இருந்துச்சோ, அத விட அதோட ஒப்பிட்டு பார்க்கையில இந்த நிதியாண்டுல நம்ம எவ்வளோ குரோத் அடைஞ்சிருக்கோம், அப்படிங்கிற மாரி தான் இப்போ கணக்கிட போறாங்க. ஸோ ஏற்கனவே கணக்கிட்டதையுமே இப்போ மாத்தி திருத்திய தரவுகளையுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னன்னு பார்க்கலாம். ஸோ அதன்படி 2022, 23ஆம் ஆண்டுல நம்ம 3வது காலாண்டுல இருந்தத விட, இந்த நிதியாண்டுல 3வது காலாண்டுல 7.8% பொருளாதார வளர்ச்சிய அடைஞ்சிருக்கோம். அதுதான் வந்து இப்போ உள்ள தரவுகள் படி. அதே மாரி இதுக்கு முந்தைய காலாண்டு 2ஆம் காலாண்டு இருக்கு இல்லையா? ஜூலை டூ செப்டம்பர் வரையிலான காலாண்டு. அதுல வந்து முன்னாடி 2011-12 பேஸ் இயரா வச்சப்போ 8.2%ஆ சொல்லியிருப்பாங்க. இப்போ அது 8.4%ஆக திருத்திருக்காங்க பேஸ் இயர் மாத்துனதுனால. ஸோ அப்போ 2வது காலாண்டுல எவ்வளோ குரோத்? 8.4%. முதல் காலாண்டுல பார்த்தீங்கன்னா, 2011-12ல அந்த அத பேஸா வச்சு நம்ம கணக்கிட்டதன்படி 7.8% குரோத் ரேட் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பேஸ் இயர் மாத்துறதுனால அந்த குரோத் ரேட்டும் மாறியிருக்கு. 6.7% அப்படின்னு சொல்லிட்டு முதல் காலாண்டுக்கான வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாம நடப்பு நிதியாண்டுல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 2022-23 பேஸா வச்சு 7.6% நம்ம குரோத் எட்டுவோம் அப்படின்னும் கணிச்சிருக்காங்க இப்போ. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. தேசிய புரத தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் February 27 தான் நம்ம இந்த புரோட்டீன்ஸ் எவ்வளோ நமக்கு உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த புரதச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தேசிய புரத தினம் அப்படிங்கிறத
February 27th செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் 7வது ஆண்டாக இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்ததாக ஷார்ட் நியூஸ். அமெரிக்கா வெனிசுலாவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா புதிய எண்ணெய் விநியோக ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொண்டிருக்காங்க. வெனிசுலாவில் எண்ணெய் விற்பனை $2 கோடி இந்த மாதத்துக்குள்ளே எட்டும் இந்த ஒப்பந்தம் மூலமாக அப்படின்னும் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து February 28 டுடே கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துட்டு இந்த கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ஹெலிகாப்டர் எது? ஆன்சர் பிரச்சந்த். வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிய அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி எது? ECI நெட். ஆப்கானிஸ்தானுடன் நேரடி போர் தொடங்கிவிட்டதாக எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உள்ளது? ஆன்சர் 891. சமீபத்தில் எந்த நாட்டிடமிருந்து இந்தியாவிற்கு 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன? ஆன்சர் போட்ஸ்வானா. நிதி ஆயோக்கின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் நிதி சிப்பர். வாயு சக்தி விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ராஜஸ்தான். பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. 2025-26ஆம் நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? 7.8%. தேசிய புரத தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? February 27. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.